பிரைஸ் தி லார்ட். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால உங்கள் யாவரையும் வாழ்த்துகிறேன். இந்த ஆதி ஆகமத்தில் இந்த கனியை புசிக்க வேண்டாம் என்று கர்த்தர் ஆதாம் இடத்தில் மட்டும் சொன்னாரா, இல்லை இருவருக்கும் சொன்னாரா? இது இன்றைக்கு அநேகருடைய கேள்வியா இருக்கிறது. இதை குறித்து தான் இன்றைக்கு நம்ம பார்க்க போகிறோம். பாருங்க, தேவனாகிய கர்த்தர் மனுஷனை உண்டாக்கினார். எங்க உண்டாக்கினார் தெரியுமா? அவர் உண்டாக்கும் போது சீயோன் மலையில் வைத்து உண்டாக்கினார். ஆதாம் என்றால் செந்நிறம் என்று பொருள். செந்நிறம் என்றால் செம்மண்ல இருந்து எடுத்து அவனை படைத்ததுனால செந்நிறம் என்று பொருள். அவனை சீயோன் மலையில் வைத்து உண்டாக்கினார். அங்கிருந்து கிழக்கே ஒரு ஏதேன் தோட்டத்தை உண்டாக்கி, அவனுக்காக தோட்டத்தை உண்டாக்கி, அந்த இடத்துல மரம் செடி கொடி எதுவுமே அந்த 2ஆம் அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா முளைக்காம இருந்து. ஏன்னா வானத்துல தேவன் என்ன பண்ணாரு, இன்னும் பூமியில மழையை கட்டளையிட இல்லை. அதனால மழை பெய்யாததுனால எந்த ஒரு செடியோ கொடியோ எதுவுமே இல்லை. ஆனா என்ன பண்ணாரு, இந்த மலையின் மேல் ஆதாமை உண்டாக்கி சுத்தி பார்த்தாரு. கிழக்கே ஒரு இடத்த பார்த்து என்ன பண்ணாராம், அந்த இடத்துல ஏதேனும் ஒரு தோட்டத்தை உண்டாக்கி அங்க சகல விதமான மரங்களை, நன்மை தீமை அறியத்தக்க கனியை, ஜீவ விருட்சத்தின் கனியை உண்டாக்கி கர்த்தர் அந்த இடத்துல கொண்டு போய் என்ன பண்ணாரு, அவனை வைத்தார். அவனை வைக்கிறதுக்கு முன்னாடி ஆண்டவர் ஒரு வார்த்தை சொன்னாரு. இது 2 பேருக்கும் சொன்னதா, ஒரு ஆளுக்கு மட்டும் சொன்னதா? இதை தான் இன்னைக்கு நம்ம படிக்க போறோம். பாருங்க, 2ஆம் அதிகாரம் 16வது வசனம். தேவனாகிய கர்த்தர் மனுஷனை நோக்கி, நீ தோட்டத்தில் உள்ள சகல விருட்சத்தின் கனியையும் புசிக்கவே புசிக்கலாம். 17வது, ஆனாலும் நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனியை புசிக்க வேண்டாம், அதை நீ புசிக்கும் நாளில் சாகவே சாவா என்று கட்டளையிட்டார். 18வது, பின்பு தேவனாகிய கர்த்தர் மனுஷனை தனிமையாய் இருப்பது நல்லதல்ல, ஏற்ற துணையை உண்டாக்குவேன் என்றார். இந்த 3 வசனங்களையும் கவனிச்சிங்களா? முதல்ல ஆதாம் உண்டாக்கப்பட்டான். ஆதாம உண்டாக்குனதுக்கு அப்புறம் தான் தோட்டத்துக்கே வந்தான். அந்த நன்மை தீமை அறியத்தக்க கனியும் ஜீவ விருட்சத்தின் கனியும் எங்க இருந்தது? தோட்டத்துல இருந்தது. அப்புறம் தான் முளைப்பிக்க பண்ணினார். அதுக்கப்புறம் தான் அவனை கொண்டு வந்து அங்க வச்சாரு. சரி, இந்த இடத்துல ஏவாள் எங்க உருவாக்கப்பட்டாள்? ஏவாள் உருவாக்கப்பட்டமும் இடமும் ஏதேன் தோட்டத்தில் உள்ள தூரத்தில் இருக்கிற ஒரு இடத்துல. ஆதாம நல்ல நித்திரை அடைய வச்சு அவனுடைய விழா எலும்புல இருந்து அவனை எழுத்து உண்டாக்கி அந்த இடத்துல நீங்க நல்லா படிச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். பாருங்க, நான் உங்களுக்கு அந்த வசனத்தை வாசித்து காமிக்கிறேன். இதிலே 22வது வசனம் நான் வாசிக்கிறேன். தேவனாகிய கர்த்தர் தான் மனுஷனில் எடுத்த விழா எலும்பை மனுஷியாக உருவாக்கி அவளை மனுஷனிடத்தில் கொண்டு வந்தார். உங்களுக்கு தெரியுதா? பக்கத்திலேயே இருந்து அவனை தூங்க வச்சு பக்கத்திலேயே படைச்சிருந்தா அவர் என்ன பண்ணிருக்க மாட்டாரு, கொண்டு வந்து கொடுத்துருக்க மாட்டாரு. அப்படியே எடுத்து அவனுக்கு இது சுயநினைவு வந்த உடனே என்ன பண்ணியிருப்பாரு, இங்க பாருப்பா, உனக்காக நான் ஒரு மனுஷியை உண்டாக்குறேன், இந்த மனுஷன் உனக்கு துணையா இருப்பா, உனக்கு வந்து மனைவியா இருப்பா அப்படின்னு சொல்லி காமிச்சிருப்பாரு, காண்பித்தார் அப்படின்னு இருக்கலாம். ஆனா இங்க என்ன பண்ணாரு, கொண்டு வந்து அவன் கையில காமித்தார் அப்படின்னு இருக்கு. 2வது. 3வது, தேவனாகிய கர்த்தர் வந்து அவன் இடத்துல இந்த கனியை புசிக்க வேண்டாம் சொல்லும் பொழுது ஏவாள் இன்னும் இந்த பூமியில படைக்கப்படவே இல்லை. 3ஆம் அதிகாரத்துல நீங்க பாத்தீங்கன்னா இந்த அதற்கு முன்பதாக இந்த ஆதாம் தான் ஏவாள் இடத்துல சொல்லுகிறான். என்னன்னு, ஆண்டவர் வந்து இந்த மாதிரி கட்டளைகள் எல்லாம் கொடுத்திருக்கிறாரு, இந்த தோட்டத்துல நம்மளை உருவாக்கி இருக்கிறாரு, நம்ம எல்லாமே புசிக்கலாம், இந்த 2 கனியை மட்டும் புசிக்க கூடாதுன்னு சொல்லியிருக்கிறாருன்னு மட்டும் சொல்லாம ஆண்டவர் என்ன சொன்னார், நீ தொடக்கூடாதுன்னு சொல்லவே இல்லை. அந்த நன்மை தீமை அறியத்தக்க கனியை புசிக்கும் நாளில் நீ சாவா, இந்த ஒரு வார்த்தை தான் ஆண்டவர் சொன்னாரு. ஆனா இவன் என்ன சொல்லியிருக்கான், ஏவாள் கிட்ட நீ புசிக்கவும் கூடாது, அதை தொடவும் கூடாது அப்படின்னு சொல்லியிருக்கான். இவன் என்ன பண்ணா, அதை சாத்தான் இடத்துல சொல்லும் போது என்ன பண்ணா, பாரு, ஆண்டவர் வந்து இது எங்க தேவனாகிய கர்த்தர் வந்து எங்களிடத்தில் இப்படி சொன்னார். அதுல 3ஆம் அதிகாரத்துல 3வது வசனம் வாசிக்கிறேன் பாருங்க. ஆனாலும் தோட்டத்தின் நடுவில் இருக்கிற விருட்சத்தின் கனியை குறித்து தேவன் நீங்கள் சாகாதபடிக்கு அதை புசிக்கவும் அதை தொடவும் வேண்டாம் என்று சொன்னார் என்றால். உங்களுக்கு புரியுதா? இப்போ நம்ம மனுஷங்கனால அப்படிதானே, நம்ம ஒன்று சொல்லியிருப்போம், ஒன்று எக்ஸ்ட்ராவா இன்னொருத்தர்கிட்ட போவோம், அவங்க கிட்ட இருந்து 2 எக்ஸ்ட்ராவா இன்னொருத்தர்கிட்ட போவோம்.
போகும். கடைசியாக அது இன்னும் லாஸ்ட்டாக யார்கிட்ட ஒரு 10 பேரை தாண்டி ஒருத்தர்கிட்ட போனால் அவங்க வந்து அதுக்கு இன்னொரு புது உருவத்தை கொடுத்துருப்பாங்க. வார்த்தைகள் எக்ஸ்ட்ரா ஆகிக்கிட்டே போகிறோம், எக்ஸ்டென்ஷன் ஆகிக்கிட்டே போகும். இதுதாங்க மனுஷங்க. தேவன் கட்டளையிட்டது ஆதாம் கிட்ட மட்டும்தான். ஆனால் ஆதாம் ஏவாள் கிட்ட சொன்னது தொடவும் கூடாதுன்னு எக்ஸ்ட்ரா ஒரு வார்த்தையை சொல்லியிருந்தான். இவ போய் என்ன சொன்னா, அந்த சாத்தான் கிட்ட தொடக்கூடாது, புசிக்கக்கூடாதுன்னு சொன்னான். எனவே தேவ பிள்ளைகளே, உங்களுக்கு இந்த குழப்பம் தீர்ந்திருக்கும் இல்லையா? தேவனாகிய கர்த்தர் சொன்னது என்ன? நீங்க இந்த கனியை புசிக்கக்கூடாது, புசிக்க நாளில் சாவீர்கள். எக்ஸ்ட்ராவா இவங்க சேர்த்துக்கிட்டது தொடக்கூடாதுன்னு சொல்லிட்டு. அடுத்தது பார்த்தீங்கன்னா ஆதாம் கிட்ட மட்டும்தான் சொன்னாரு, ஏவாள் கிட்ட சொல்லலை. அடுத்தது பார்த்தீங்கன்னா ஆதாமை உண்டாக்கின இடம் வேற, ஏவாளை உண்டாக்கின இடம் வேற. ஆகினால இந்த காரியங்கள் எல்லாம் நம்ம இந்த காரியத்திலிருந்து நம்ம கற்றுக்கொள்ளுகிறோம். எனவே தேவ பிள்ளைகளை, உங்களிடத்துல ஒரு காரியம் வரும் பொழுது நீங்கள் அதை என்ன பண்ணுங்க, உண்மையாய் அந்த வார்த்தைகளை அப்படியே கொண்டு போய் சேர்க்கறதுக்கு முயற்சி செய்யுங்க. ஜெபிக்கலாமா? நல்ல தகப்பனே, இந்த வேலைக்காக நன்றி செலுத்துகிறார் ஆச்சா. இந்த வேலையிலும் கூட தகப்பனே, ஆதாமுக்கு சொல்லப்பட்டதா இல்லை ஏவாளுக்கும் சொல்லப்பட்டதா, இந்த வார்த்தைகள் எப்படி வந்தது, எங்கு உண்டாக்கப்பட்டார்கள் என்ற எல்லா காரியங்களையும் கர்த்தர் இந்த அப்பா ஜனங்கள் அறிந்து கொள்ளும்படி உதவி செய்வீராக. இவர்கள் கேட்டு அப்பா அது பயனடைய அவங்களுக்கு பிரயோஜனமா இருக்க உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென்.